ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா 7வது அத்தியாயம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இறைவன் ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவான் உவாச்ச ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகம் அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். கடைசியாக ஒரு 2 ஸ்லோகம் தான் நம்ம இன்னும் மீனிங் பார்க்காம இருக்கோம். 2-3 ஸ்லோகம் அதை அப்படியே முடிச்சுக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகத்தில் ஃபஸ்ட்டு 2ல் பார்த்தீங்கன்னா நான் 3வது ஸ்லோகத்தில் ஞானத்துடைய மகிமையை பற்றி பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு 2 ஸ்லோகம் இது பார்த்தீங்கன்னா 6 அத்தியாயங்கள் முடிஞ்சு தொம்பத விசாரம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு தத்பத விசாரத்துக்குள்ளே வந்திருக்கோம். அந்த தத்பத விசாரத்தில் பார்த்தீங்கன்னா 7லிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் தத்பத விசாரம். அதில் ஈஸ்வரனை பற்றிய அறிவு, பக்தி, சரணாகதி, இதுதான் மெயின் சப்ஜெக்ட் மேட்டர். 7 to 12 ஈஸ்வரனை பற்றிய அறிவு. அப்புறம் பக்தி பற்றி பேசுகிறாரு. பக்தர்கள் 4 விதமான பக்தர்கள், அந்த மாதிரி பக்தி எப்படி இருக்கணும், அந்த பக்தியினுடைய அல்டிமேட் சரணாகதி. இதுதான் மெயின் டாபிக் ஃப்ரம் 7 to 11 பார்த்தோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகத்தில் 2 எடுத்துக்கலாம். 2ல் அவர் இனி நான் இந்த சாப்டரில் என்ன பேச போகிறேன், இது வரைக்கும் நான் பேசின சப்ஜெக்ட் தொம்பதம். இனி நான் பேச போகிறது தத்பதம்னு சொல்கிறாரு முதல் 2 ஸ்லோகத்தில். நான் எதை பற்றி இனிமேல் எந்த அறிவை கொடுக்க போகிறேன் என்பதை இன்ட்ரோடக்ஷன் ஸ்லோகா தான் 1 and 2. மையா சக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு ஞானம் தேகம் சவிஜ்ஞானம் ஞானம் விஜ்ஞானம் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் இதம் வக்ஷ்யாம்ய சேஷதः யஜ்ஞாத்வா அநேக பூயோன்யத் ஞாத்தவ்யமவ சிஷ்யதே. சகுண நிர்குண பிரம்ம தத்துவத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அடுத்தது 3வதுல பார்த்தீங்கன்னா ஞான மகிமையை புகழ்றாரு. அதாவது எதுக்கு புகழ்றார் அப்படின்னா ஸ்ரத்தா வருவதற்காக அவர் ஞானத்துடைய மகிமையை இங்கே புகழ்றார். இதை கேட்டோன்னே நாம் என்ன நினச்சக்கூடாது, ஐயோ இது நமக்கெல்லாம் ஒத்து வராதுங்க அப்படின்னு முடிவு என்றக்காக அவர் சொல்லலை. நம்மால் முடியாது என்று எண்ணுவதற்காக சொல்லப்படவில்லை, இதை ஸ்ரத்தை வர வேண்டும் அப்படிங்கிறக்காக கூறுறாரு. 3வது ஸ்லோகம் மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு. நான் அந்த சகஸ்ரத்துக்குள்ள இல்லை அப்படின்னு நினைக்கிறக்காக சொல்றது இல்லை, குவாலிஃபிகேஷன் பெறுவதை கடினமாக இருப்பதால் அவர் சொல்றாரு. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கச்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவத்தக. தத்துவத்தோடு உன்னதை உன்னபடி புரிந்து கொள்றவங்க கஷ்டித்து ஒருவருமே இல்லை. சகஸ்ரேஷு அப்படின்னு அதனுடைய மகிமையை புகழ்றார். புரிந்து கொள்வது கஷ்டம். அடுத்தது 4லிருந்து 7 வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி இன்ட்ரோடக்ஷன் பண்றார். பராப்பிரகிருதி மேலான பிரகிருதி, பிரம்ம தத்துவம் அழியாத தத்துவம். ஈஸ்வரிடம் இருக்கிற ஈஸ்வரை பற்றி ஞானத்தை தான் கொடுக்க போறாரு. அப்ப ஈஸ்வரனுக்குள்ள பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி 2 தத்துவம் இருக்கு. பராப்பிரகிருதிங்கிறது அழியாதது, மேலான சொரூபம். அடுத்தது அபராப்பிரகிருதி, அது கீழான சொரூபம், மாயா ஜகத்து, அது அழியக்கூடிய சொரூபம். ஸோ 2ம் சேர்ந்து நான் உலகமாக இருக்கிறேன். பராப்பிரகிருதியும் அபராப்பிரகிருதியும் சேரும்போது சகுண பிரம்ம ஈஸ்வரக நான் தான் இருக்கிறேன், உலகமாக நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் 4, 5, 6, 7 4வது
பூமிராப்போ நலோ வாயுகு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இரியம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. 5வது ஸ்லோகம். அபரேயாமி தஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதா மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகத் ஏதத் யோனீதி பூதானி சர்வானீத்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः பிரளயஸ்ததா மத்தः பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ. நான் தான் உலகமாக இருக்கிறேன். நான் எப்படி ஒரு மணி மாலையில் உள்ள இருக்கிற நூல் எல்லாற்றையும் ஒன்று சேர்த்து இருக்கிறதோ அதை போல் எல்லாவற்றுக்கும் இருப்பை கொடுத்து கொண்டு நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத 7 வரைக்கும் சொன்னார். அடுத்தது 8லிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விபூதியை பற்றி சொல்றார். நான் விபூதி யோகம் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். விபூதி என்பது இறைவன் இந்த உலகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கு ஒன்னொன்னா எடுத்து நான் மார்கழியில் மாதங்களில் மார்கழியா இருக்கிறேன், வாசுகி பாம்பா இருக்கிறேன், இந்த மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்ல கர்வம் வராமல் இருப்பதற்கும் பொறாமைப்படாமல் இருப்பதற்காகவும் ஃபர்ஸ்ட் அது விபூதி யோகம் பயன்படும். அந்த ஞானத்தில் நின்று பழகுவதன் மூலியமாக நம்மளோட சிறப்பாக உன்னை பார்க்கும்போது பொறாமை வராது, எனக்குள்ள ஒரு சிறப்பை பார்க்கும் போதும் கர்வம் வராது. அது இறைவனோட வெளிப்பாடு அப்படின்னு சிந்திக்கணும். தெரிஞ்சு ஒரே நாள்ல தெரிஞ்சுட்டு அதை செட் ஆகுனா மைண்ட் செட் ஆகாது. திருப்பி திருப்பி சிந்திக்கணும். எனக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு மற்றவங்க இல்லாத ஒரு திறமை வெளிப்படுதுன்னு டக்குன்னு இறைவன் இந்த இடத்தில் வெளிப்படுகிறார். அந்த சக்தி அவங்ககிட்ட இல்லைன்னா இறைவன் அந்த ரூபத்தில் அவர்களிடம் வெளிப்படவில்லை, அவ்வளவுதான். இங்க வெளிப்படுகிறார், அங்க வெளிப்படல. இங்க எங்க நான் வந்தேன்? அப்ப கர்வம் காணாம போயிடும். அடுத்தது பொறாமை. மற்றவங்களிடம் ஒரு மகிமையை பார்க்கும்போது அது இறைவனாக பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை வராது. என்னை விட அவங்களுக்கு சில பேர் பொறாமப்படுறது உடலுக்கு பார்த்து பொறாமப்படுறாங்க. ஐயா அவங்க வார் எவ்வளவு அழகா இருக்காங்க, நம்ம வார் இப்படி இருக்கிறமே, அவங்க வார் கலரா இருக்காங்க, நான் வார் கருப்பா இருக்கேன், ஐயோ. அது இறைவனோட அந்த இடத்துல அவர் அப்படி வெளிப்பட்டிருக்கிறார். அது இறைவன். இங்க இவர் இப்படி வெளிப்படுறார். அவ்வளவு அப்படிதான் நம்ம பார்க்கணும் உலகத்தை. அப்ப என்ன வராது? யாரை பார்த்து பொறாமையும் வராது, மனதில் கர்வமும் வராது. நம்மிடம் சில குணங்கள் வெளிப்படும் போது கர்வமும் வராது. கர்வமும் பொறாமையும் இல்லாத மனம்தான் பெற்ற ஞானத்தில் நிஷ்டையாகும். இல்லைன்னா ஒட்டக்கையில தண்ணி ஒழுவிட்டே போகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வித்யா கர்வம்ங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தே தீரும். அதை பிரேக் பண்ணிடணும். இது சொல்ற மாதிரி ஒரு பிரைமரி அதைத்தான் எடுப்போம். அகங்காரத்துல இருந்து தான் நம்ம படிப்போம். நான் படிக்கணும், நான் கத்துக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். அது அப்படியே போயிடக்கூடாது. ஒரு தட்டி ஏய் இங்கு வெளிப்படுவது இறைவனும் அவருடைய சக்தி இந்த சரீரத்துல வெளிப்படுது அப்படிதான் யோசனைமே தவிர எனக்காச்சா போச்சான்னா அவன் என்ன ஆகும்? அங்க ஞான நிஷ்டை கவுந்துக்கும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லா நம்மிடமிருந்து நீக்க வேண்டிய. அப்ப என்ன வேணும்? விபூதி யோகம் அந்த நிலையிலே வேணும். அடுத்தது பெற்ற ஞானத்தில் என்னால் நிற்க முடியல, இருப்பதனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கும்போது எடுத்தோன்னே என்னை தவிர்த்து வேறல்லங்கிற கான்செப்ட் நம்மளால போய் நிற்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் தான் என்னது? இங்க இருப்பதனைத்து முதல்ல இறைவனாக பாரு. அப்புறம் அந்த இறைவன் என்னை தவிர்த்து வேறல்லன்னு பார்த்துதான் எங்க வர முடியும்? இங்க இருப்பதனைத்தும் அகமேவ இகுகம் சர்வம்ங்கிற வர முடியும். அகமேவ இதகும் சர்வம் வர்றது எடுத்துனா முடியாது. அப்ப என்ன வாசனம்? ஈஷாவாசி இதகும் சர்வம்னு பழகு. அதுல நின்னு பழகு. நின்னதுக்கு அப்புறம் என்ன திங்க் பண்ணணும்? அந்த இறைவன் சொரூபம் என்னுடைய சொரூபம் வேற இல்லையும் போது அகமேவ இதகும் சர்வம் அகம் பிரம்மாஸ்மி அந்த ஞானத்துல நிக்கணும்னா ஈஷாவாசியம் இதகும் சர்வம். ஈஷாவாசியம்ங்கிறது நோட்ல இருக்கும், பேப்பர்ல இருக்கும், இல்ல வாயில இருக்கும். எங்க இருக்கணும்? உணர்வில் வரணும். யாரை பார்த்தாலும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். எனக்கு வெச்சு துரோகம் செய்கிறவங்களை பார்த்தாலும்
கஷ்டமோ கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள நிக்க வச்சு அவங்க இறைவனை தவிர்த்து வேற இல்லைன்னு பண்ணணும். நமக்கு நல்லது பண்றவங்க நிக்க வச்சு நீ அவங்க இறைவனை தவிர்த்து வேற இல்லைன்னு நீங்க பண்ணவே வேண்டாம். அது உங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யாரு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவா, வச்சு செஞ்சவங்க, துரோகம் பண்ணவங்க, வார்த்தைகளை ஏசினவங்க, பேசினவங்க, தகாத முறையில் நடந்தவங்க, அவமரியாதை உண்டு பண்ணவங்க சொசைட்டில, குடும்பத்துல, அவங்கள மனசுல நிக்க வைக்கணும். முதல்ல நிக்க வச்சு அதுவும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. அவங்களுடைய சக்தி இருக்கும் பாத்தீங்களா, நமக்கு துரோகம் செய்யணுங்கிற ஒரு சக்தி அவங்களுக்குள்ள வந்தது பாத்தீங்களா, அதுவும் சக்தி ரூபம் தானே. அந்த சக்தியும் யாரு கொடுத்தது அவங்களுக்கு, இறைவன் கொடுத்தது. அப்படிங்கிற இடத்துல நாம வரும்போதுதான் பெற்ற ஞானத்தில் நீங்க நிக்க முடியும். இல்லைனா ஞானம் நழுவி போய் விடும். இதெல்லாம் ஓட்டை, நம்ம இருக்கிற ஓட்டையில கையேந்திட்டு இருக்கிறோம். எப்படி நிக்கிறது, ஹோல்டு பண்ண தண்ணீரை, தண்ணிங்கிறது ஞானம். ஓட்டை இல்லாம இருக்கிற கையில தான் என்ன ஆகும், தண்ணி ஹோல்ட் ஆகும், குடிக்க முடியும், அனுபவிக்க முடியும். ஸோ இதெல்லாம் அதனால என்ன சொல்லாரு, விபூதி யோகங்கிறது 2 இடத்துல. ஒண்ணு கர்வம், பொறாமை, மன அமைதிக்காக, அதெல்லாம் இருந்து விடுபடுவதற்கு. இன்னொன்னு பெற்ற ஞானத்தில். அதனாலதான் அங்கங்க என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு, விபூதி யோகத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபார் கான்டெம்ப்ளேஷன், மெடிடேஷனுக்காக, நிதித்தியாசனத்துக்காக தான் அவர் விபூதி யோகத்தையே வைத்திருக்கிறார். ஆச்சுங்களா, அது 8 to 12 விபூதியாக. நான் தான் காரணம். என்ன சொல்லுவாரு, நான் தான் நிமித்த காரணம், நான் தான் உபாதான காரணம், நான் தான். ஆச்சா, நீங்க உலகம் என்னது, காரியம். அப்போ காரியம் என்பது காரணத்தை தவிர்த்து வேறல்ல. இந்த மாதிரி திங்க் பண்ணி என்ன மீண்டும் மீண்டும் சிந்திச்சு என்ன கொண்டு வரணும், இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. ஏங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது, மனதில் ராக துவேஷம் இருக்கிற வரைக்கும் ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வத்துல நம்பினால நிக்க முடியாது. இப்ப அடுத்து எங்க வர்றோம், ராகத்வேஷம் விடுபடணும். அப்ப அந்த ராகத்வேஷம் விடுபடுவதற்கு இறைவன் கொடுத்த ஒரே டெக்னிக் கர்மயோகம். அதை தவிர நீங்க வேற எதுலயும் விடுபட முடியாது. நான் பிராணாயாமம் பண்றேங்க, நான் ஆசனம் பண்றேங்க, நான் அத்தனை கோயிலுக்கு போறேங்க, அத்தனை பக்தி செலுத்துறேங்க, அத்தனை சாண்டிங் பண்றேங்க, அதை பண்றேன் இதை பண்றேன், ஒன்னும் வேலைக்காகாது. அதெல்லாம் எச்சா ராகத்வேஷத்தை ஏத்திக்கிட்டே போகும். ஏன்னா ராகத்வேஷம் என்னன்னு புரியாத நிலையில அதெல்லாம் ராகத்வேஷத்தை போக்கிருன்னு ஒரு இறைவன் பார்த்து, அது பக்தியோட உச்சமாமா. அது எப்படிங்க, நான் ஏங்க கஷ்டப்படணும் ராகத்வேஷத்துல, அதெல்லாம் என்னால முடியாதுங்க, இறைவன்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டங்களா, அவரு பார்த்து என் மனதில் இருக்கிற ராகத்வேஷத்துல நீக்குவார். என்ன திங்கிங், நீங்க அப்படியே வாழ்வீங்களாமா, அவர் என்ன செய்யணுமோ அவர் எனக்கு செஞ்சிருவாராம். அப்படி அல்ல, என் மனதில் இருக்கிற ராகத்வேஷத்தை நீக்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன், இறைவா அதுக்கு அருள் புரின்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் ஜஸ்ட் கோயிலுக்கு வரேன், அபிஷேகம் பண்றேன், சாண்டிங் பண்றேன், அதை பண்றேன் இதை பண்றேன், எனக்கு நீ மனதில் இருக்கிற ராகத்வேஷத்தை எப்படி எடுப்பாரு? அவருனால நினைச்சாலும் எடுக்க முடியாதுங்க, அது வேற விஷயங்க. அவரே நினைச்சாலும் என் மனதில் இருக்கிற ராகத்வேஷத்தை நானே நினைச்சாதான் என்ன பண்ண முடியும், விருப்பு வெறுப்புல விடுபட முடியும். அதுக்கு ஒரே டெக்னிக் தான் என்ன இருக்குது, கர்மயோகம். ஸோ கர்மயோகத்தை கம்ப்ளீட் பண்ணலினாலும் மனதில் இருக்கிற ராகத்வேஷம் போகாத போது நீங்க என்னதான் ஈஷாவாசி இதகும் சர்வம் படிச்சாலும் எல்லாம் தெரியுதுங்க, ஆனால் நிறுவீங்க, எல்லாம் புரியுது, ஆனா அந்த ஆனாங்கிற வேர்டு வரக்கூடாது. அப்பனா எங்க கவனம் இருக்கணும், கர்மயோகத்தை உருப்படியா பண்றமா, இன்னும் முடிக்கலின்னு அர்த்தம். பெற்ற ஞானத்தில் என்னால் நிக்க முடியலன்னு என்ன அர்த்தம், கர்மயோகத்தை இன்னும் முடிக்கலை, குவாலிபிகேஷனை இன்னும் பெறலை, பெற்றுக்கொண்டிருக்கிற ஆன் த வேல் இருக்கோம், 0 அல்ல, இன்னும் 10 அர்த்தம். அது அவர் என்ன பண்றாரு, 12வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றாரு. 8 படிக்கிறேன், 7 மத்த பரதரம் நான்யத்து அது படிச்சாச்சு. 8வது ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோ பிரணவஹ சர்வ வேதேஷு சப்தஹ கே பௌருஷம் ரிஷு. 9வது ஸ்லோகம் புண்ணியோ கந்த பிருத்திவ்யாம் ச தேஜஸ்தாஸ்மி விபாவசௌ, எல்லாம் விபூதித்த சொல்றாரு. ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு, விபூதி யோகம் தான். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜ விநாமகம், விபூதி யோகத்தை சொல்றாரு.
அடுத்தது 11 பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதः தர்மா விருத்த பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि नत्वहं तेषु ते मयि. இது வரைக்கும் விபூதி யோகத்தை பத்தி சொன்னார். அடுத்தது 13வது என்ன சொல்றாரு, இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன. விபூதி யோகத்தோட முடிஞ்சது. சம்சாரத்துக்கு உண்டான காரணம், துயரம் எங்கிருந்து வருகிறது, எது ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏன் நான் துக்கப்படுறேன், ஒரு நோய் வந்தா ஏன் இவ்வளவு நான் கவலைப்படுறேன். அறியாமை, ஆவரணம், உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. அஜ்ஞானேன மோகம், அதுதான் காரணம். சம்சாரஸ்ய காரணம் எங்கு இருந்து வந்தது, அறியாமை, மூடப்பட்டிருக்கு, அறிவு மூடப்பட்டிருக்கு. திரிபேர் குணமயை பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேப்யக பரமவ்யயம். அப்புறம் 14வது ஸ்லோகத்துல அப்ப என்ன சொல்றாரு, மாயாவுடைய லட்சணம் என்ன, யார் மூடி இருக்கிறது, அஜ்ஞானம். அப்ப அந்த லட்சணம் என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டையும் சொல்றாரு. சுலபமாலாம் கிடைக்க முடியாது அப்படின்னா என்ன, அது எப்படி சுலபமா கடக்க முடியாது. மாயாவுடைய இருந்து விடுபடணும் அப்படின்னா, அஜ்ஞானத்திலிருந்து விடுபடணும்னா அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய இறைவனிடம் சரணாகதி ஆகணும், அவரை அணுகணும், அவருடைய சக்தியை பெறணும். அகங்காரத்தை கொண்டு இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ணி அதன் மூலியமாக ஈஸ்வர சக்தியை நாம பெற்று அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், ஆவரணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மாயையை துரத்த முடியும். சோ அந்த அகங்காரம் விலக சமர்ப்பணம், அகங்காரத்தை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்யணும்னு இந்த 2 கருத்தையும் சொல்றாரு. 14வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். தெய்வீ கேஷா குணமயி மம மாயா துரத்தியா. அவ என்னுடைய மாயா, நான் தான் ஆவரணமாக இருக்கிறேன், ஆனா அவளை துரத்துறது ரொம்ப கஷ்டம். மாமேவ ஏ பிரபத்தியந்தே, பிரபத்தியந்தே சரணாகதி, மாமேவ என்னை மட்டும். ஏன் என்னை மட்டும், நம் பல இடத்துல சரணாகதி அடைஞ்சிருப்போம். அதனால அவர் என்ன சொல்றது, என்னை மட்டும் நீ சரணாடு. மாயா மேதம் தரந்தி தே. அடுத்தது 15, 16 ரெண்டும் பார்த்தீங்கன்னா பக்தியை பத்தி பேசுறாரு. 4 டைப்ஸ் ஆஃப் பக்தர்கள் இருக்காங்க. அப்புறம் அப்படியே யாரு சிறந்தவர்கள் அப்படிங்கிறத அப்படி சொல்லிட்டே போறாரு. 15, 16 பக்தியை பத்தி பேசுறாரு. நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா பக்ருத ஞானாக ஆசுரம் பாவமாசிதாக. 16 சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதி நோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்னாசு ரத்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. பக்தர்கள் அபக்தர்கள் இருக்கிறாங்க. அந்த முதல் 2ஆ பிரிக்கிறார் உலகத்தையே, பக்தர்கள் அபக்தர்கள். அந்த பக்தர்களை மறுபடியும் அவர் 4 விதமா பிரிக்கிறாரு. ஆபத்து காலத்தில் இறைவனை நாடி ஓடி ஆர்த்த பக்தி, அர்த்த பக்தி, தனக்கு தேவைகளை நாடி இறைவனிடம் நாடி ஓடும்போது, பெற்ற இது விஷயமெல்லாம் எங்கிட்ட இல்லை, எனக்கு கிடைக்கணும், கிடைத்த விஷயங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கணும், நான் என்கிட்ட இருக்கணும், என்னை விட்டு போயிடக்கூடாது, அது அர்த்த பக்தி. அப்புறம் ஜிக்னாசு, இறைவனை பற்றிய ஞானத்தை நான் பெறணுங்கிற தீவிர இச்சை உடையவன். நம்பர் 1 கோலா லைஃப்ல வச்சுக்கிட்டவன், அவன் பேர் தான் ஜிக்னாசு. இன்னும் அடையில, ஆனா கோலா பிக்ஸ் பண்ணிடுவான், அப்ப அடைஞ்சிருவான் ஜிக்னாசு. முமுக்ஷுங்கிறவன் துக்கத்திலிருந்து விடுபடணும்னு நினைச்சிட்டு இருப்பான், அவ்வளவுதான் முமுக்ஷு. அவன் தான் ஜிக்னாசுவா மாறுறான். ஜிக்னாசு மாறினதுக்கு அப்புறம் முமுக்ஷுனுக்கு 10ஓட 11 இருக்கும் மோட்சம் அடையணுங்கிறது, விடுபடணுங்கிறது. ஆனா ஜிக்னாசுக்கு பிரைம்ல எதை வச்சிருவான், நம்பர் 1 கோல், நான் இந்த மோட்சத்தை அடையணும் அப்படின்னு எண்ணத்தை பிக்ஸ் பண்ணியிருப்பான். அதற்குண்டான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பான். அவனுக்கு பேர் ஜிக்னாசு. 3வது அவனை யாரு, இறைவனை வேண்டுவான். அடுத்து 4வது தான் ஞானி. அவரு அந்த ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டையில் இருப்பவர். அவரு என்ன சொல்லுவாரு, பக்தி செலுத்துவார். ஆனா இவங்கெல்லாம் ஜிக்னாசு வரைக்கும் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் சாதனமா வச்சிருப்பாங்க. இறைவனை சாதனம் வச்சு அவங்க அடைய போறது வேற ஏதோ.
பயத்து விடுபடணும், புள்ள கல்யாணம் ஆகணும், பையன் கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி சாதனங்களுக்காக பக்தி. இறைவனை சாதனமா பயன்படுத்தி சாத்தியத்தை அடைவது. அந்த 3 பேரும் அப்படித்தான். ஆனா 2 பேர், ஃபர்ஸ்ட் 2 பேர். 3வது பேரு இறைவன் தான் சாதனம், ஜிக்னாசு. இறைவன் தான் சாதனம், இறைவன் தான் சாத்தியம். இது அதுல இருந்து கொஞ்சம் மெச்சோர்டு பீப்புள். இவங்க 2 பேர்த்துல மெச்சோர்டு. அதை விட அதுக்குண்டான முயற்சி செய்து, ஜிக்னாசு எல்லாமே ஞானி ஆயிடுவாங்களான்னுங்கிறது டவுட் தான். அப்ப அதுக்குண்டான முயற்சி செய்து ஞானத்தை பெற்ற பிறகு அவன் ஞானி பக்தி. அங்கதான் இறைவனே சாதனம், இறைவனே சாத்தியம். அது ஜிக்னாசு. அங்க சாதனங்கிறது கிடையாது, ஒன்லி சாத்திய பக்தி. ஞானியிடம் வெளிப்படுவதே சாத்திய பக்தி. இறைவனிடம் அவர் கேட்கறதுக்கு என்ன கிடையாது, ஈசாவாசி இதகும் சர்வம் போய் அகமேவ இதகும் சர்வன் புரிஞ்சவருக்கு, அந்த நிஷ்டையில் இருப்பவருக்கு தன்னை தவிர்த்து ஒன்று இருந்தா தானே அதை வேண்டி பெறுவதற்கு. சோ அது என்னது, சாத்திய பக்தி. இந்த 3 என்னது, சாதன பக்தி. இந்த சாதன பக்தியில இருந்துதான் நீங்க சாத்தியத்துக்கு போகணும். இந்த சாதன பக்தி இல்லாமல் எங்க போக முடியாது, சாத்திய பக்தி போக முடியாது, அல்டிமேட் பக்திக்கு போக முடியாது. 3மே அவசியம். ஆனா எதை ஒன்று போய் ஒட்டிடக்கூடாது. ஆர்த்த பக்தியிலையோ அர்த்தார்த்த பக்தியிலையோ போதும் 50 வருஷம் 45 வருஷம் 40 வருஷம் இறைவன்ட்ட நாமளும் ஓயாம கேட்டுட்டோம், போதும். இறைவா உன்னை பற்றி ஞானத்தை கொடுன்னு கேட்போம், இனிமேலாவது கேட்போம். அப்பதான் நீங்க ஜிக்னாசுக்கு வர்றீங்க. வெறும் கேட்டுக்கிட்டே இருந்தா அவரே மண்டை பொழந்து ஞானத்தை போட்டு மோட்சத்துல கொடுக்க மாட்டார். அதுக்குண்டான முயற்சி செய்யறவா, அந்த முயற்சிக்கு அவர் உதவணும், தடங்கள் வராமல். ஏன்னா எது பார்த்தா நான் செய்யற பாவம், என்ன செஞ்சு வச்சிருக்கிற பாவம் எப்படி நிற்கும், தடையாக நீ பிரதிபந்தமாக நிற்கும். நான் ஒரு முடிவு பண்ணி போறேன்னா கண்டிப்பா பிரதிபந்தம் வரும். வராது ஐயோ வந்துருச்சு, ஐயோ வந்துருச்சேன்னு என்ன நினைச்சிருக்கீங்க, தடையே வராது நினைச்சு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். தடை வரும் நினைச்சு நீங்க ஆரம்பிச்சு பாருங்க, எப்ப வருது எப்ப வருது எப்ப வருது என்ன வருது, அதை எப்படி பண்றது அப்படிங்கிற மூடுக்கு போயிடணும். இங்க என்னது, தடையே வராதுன்னு ஒரு அறியாமை, தடை வந்தோன்னா ஐயோ வந்துருச்சு ஐயோ வந்துருச்சே. தடைங்கிறது பிரதிபந்தம் பேர். அது கண்டிப்பா நீங்க எந்த பாதையில போனாலும் வரும். அது வருங்கிறது முதல்ல ஏத்துக்கிட்டு அந்த தடைகளை தாண்டி போக தெரியும். அதற்குண்டான மனசக்தி, புத்தி சக்தியை, உடல் சக்தியை இறைவன் கொடுத்து தான் தாண்ட சொல்றாரு. நல்லா யோசனை பாருங்க, ஒரு தடை வருது அப்படின்னா அது தாண்டீங்கன்னா நீங்களாங்க தாண்டீங்க. அதற்குண்டான மனசக்தி, உடல் சக்தி எல்லாம் வேணும் இல்லையா, இருந்தா தானே நீங்க அதை தாண்ட முடியும். அதெல்லாம் கொடுத்துதாரு இறைவன் தானே, கொடுத்துதானே உங்களை தாண்ட சொல்றாரு. எனக்கு தடையே வரக்கூடாது, எப்படி எப்படி வாழ்றது. அதனால தடை வந்தோன்னு என்ன ஆயிருது, உடனே தடையை பார்த்தோன்னே ரிவர்ஸ், தடை நிக்குதுன்னு என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், ரிவர்ஸ். அப்படி வாழ்க்கை கூடாது. அது வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டுவது எப்படி, எப்படி ஓவர் கம் பண்றது. அப்புறம் அதை விட்டுட்டு ஓடக்கூடாது, என்னைக்குமே நின்று ஜெயிக்கணும் அப்படி நினைக்கணும் ஆச்சுங்களா. அடுத்தது இந்த மாதிரி ஞான பக்தர்கள் அடுத்து 20 23 வரைக்கும் இல்ல 17 18 அது பாத்தீங்கன்னா 17 18 பாத்தீங்கன்னா யார் உயர்ந்தவன் சொல்றாரு. இப்ப 15 16ல 4 விதமான பக்தர்களை சொன்னாரு. 17 17 18 19 3லுமே இந்த 4 பக்தர்களில் யார் உயர்ந்தவன், எதுவுமே வேண்டான்னு சொல்லல, ஒன்னொன்னா கிராஸா தாண்டி மெச்சோர்டாகி வரணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரே தவிர நீ அர்த்த பக்தி தப்புனோ ஆர்த்த பக்தி தப்புனோ சொல்லை. ஏன்னா பக்தருக்குள்ள வர்றதே, ஏன்னா அபக்தாக அங்க கோடி பேர் நிக்கிறாங்க. நீங்க பக்தகருங்கிற கேட்டகரிக்கு வந்ததே பெரிய விஷயம். அதுல கிரடேஷன் தாண்டி தாண்டி போகும் மெச்சூரிட்டி. அந்த அளவுக்கு நீங்க வேதாந்தத்துக்குள்ள வரும்போதுதான் நம்ம ஜிக்னாசியோ ஆக முடியும். ஓ இறைவனை பற்றி ஞானத்து பெறுதல் ஒண்ணு இருக்குதோ. ஏன்னா இங்கதான் நான் 3 வேளை சாப்பாடு செஞ்சோமா, சாப்பிட்டோமா, 2 ஆளை பெற்றமா, வளர்த்தனமா, வேலை முடிஞ்சுதான் போயிட்டு இருக்கிறோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இறைவனை பற்றி ஞானமெல்லாம் இருக்குமா, அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது இங்க தெரியும். ஸோ ஜிக்னாசுங்கிறவன் எங்க வந்துருவான், வேதத்துக்குள்ள வந்துருவாப்புல, வேதாந்தத்துக்குள்ள வேதாந்தத்துக்குள்ள. அப்ப எதுவுமே தவறு கிடையாது, எதுலையும் போய் ஒட்டிக்க கூடாது, அவ்வளவுதான். இப்ப 17 to 18 சரி 19 3 ஸ்லோகமும் அந்த ஞானியை புகழ்றாரு. அந்த பக்தியை என்ன சாத்திய பக்தியை
புகழ்கிறார். அதுக்கு வர ட்ரை பண்ணுங்கிறார். தேஷாம் ஞானி நித்தியயுக்தக ஏக பக்திர் விசிஷ்யதே. இது நம்ம நிறைய டீட்டெயிலா பார்த்தோம். ஏக பக்திஹி பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியகா. எனக்கு அவன் தான் பிடிக்கும். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். மம பிரியகா, அவனைத்தான் எனக்கு பிடிக்கும். உதாராகா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம். அவன் நானாவே இருக்கிறான். ஏன் பிடிக்குதுன்னா அவன் நானாவே இருக்கிறான். ஆசித சகி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதி. 19 அதே தான் சொல்றாரு. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவக சர்வமிதி. அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்? வாசுதேவன கிருஷ்ணர் சர்வமிதி அல்ல, பிரம்ம தத்துவம் சர்வமிதி. ச மகாத்மா. அவன்லாம் மகாத்மா. அவன் தான் மகாத்மா. துர்லபகா, வெரி ரேர் டு கெட், வெரி ரேர் டு see that type of people. ஞானி is very rare to see, to get. நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு அங்கமா வர்றாங்கிறது இட்ஸ் a great புண்ணியம். ஏன்னா அவங்க மட்டும்தான் நம்மளை வழிநடத்தி செல்ல முடியும். இட்ஸ் வெரி ரேர். துர் லபகா, லவ் டு obtain. துர் வெரி ரேர் டு கெட். அவங்ககிட்ட ஒரு சத்சங்கம், அவங்களோட நம்ம வாழ்றது, நம்ம வாழ்க்கையில் அவங்க ஒரு அங்கமா அவங்களோட டிராவல் ஆகிறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி ரேர் டு கெட். நான் சொல்லல, துர்லபக கிருஷ்ணர் சொல்றாரு ஆச்சுங்களா. அது அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடக்கூடாது. 20 23 வரைக்கும் சக்காம பக்தி சேவர்களை பத்தி சொல்றாரு. ஏங்க இதுதான் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். எல்லாம் சொல்றீங்க இந்த பக்தி தான் சிறந்தது அப்படின்னா, ஏன் சக்காம பக்தியில இறைவன் வச்சிருக்கார் நம்மள அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இறைவன், அதாவது இறைவனை ஒரு சிலையில் இறைவன் வேறு நான் வேறுங்கிற பக்தியில வச்சு அவன் பக்தி செலுத்திட்டு இருக்கிறான்னா, முதல்ல நான் என்ன பண்றேன்? ஸ்ரத்தையை கொடுக்குறேன். எப்படியே நான் அவனுக்கு ஸ்ரத்தையை கொடுக்குறேன்? அவன் கேட்கறதையெல்லாம் கொடுத்து, என்ன வேண்டானோ அதை கொடுத்து கொடுத்து அவனுக்கு என்ன பண்ற? முதல்ல அவன் அந்த இடத்துல நிக்க வைக்கிறேன். இல்லைன்னா அபக்த கேட்டகரியில் ஓடிடுவானே. அபக்தா கேட்டகரியில இருந்து பக்த கேட்டகரிக்கு வந்ததே இங்க பெரிய விஷயம். அதுல நான் ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறக்காகத்தான் ஆர்த்த பக்தியையும் அர்த்தாத்தி பக்தியும் என்ன பண்றாங்க? என்ன கேட்டாலும் அதை கொடுத்து கொடுத்து, அப்ப இறைவன் என்ன பண்ணுவார்? கேட்டா கொடுப்பாருன்னு தெரியணும். கொடுத்து நம்ம என்ன பண்ண வைக்கிறார்? முதல்ல அதுல ஸ்டாண்ட் பை வைக்கிறார். திடமாக அது நிக்கணும். அதுல நின்னுதான் அவன் எங்க வரான்? ஜிக்னாசும் ஞானிக்கு வர முடியும் என்பதற்காக நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறேன். அழிவுக்கு உட்பட்ட விஷயங்களை பக்தன் கேட்டாலும் அவங்ககிட்ட போய் நான் என்ன சொல்றது இல்ல, டேய் நீ கேட்கறதெல்லாம் அழிவுக்கு உட்பட்ட விஷயம், அழிவுக்கு உட்படாத விஷயம் ஒண்ணு இருக்கு, நீ அதை கேளுடான்னு அவர் என்னைக்கு வாய் திறந்து சொல்றது இல்லையே. சொன்ன நாம தான் கேட்க மாட்டோமே. உங்களுக்கு வேற வேலை இல்லை, முதல்ல என் பிள்ளை கல்யாணம் பண்ணிச்சு வைங்க, அப்புறம் நீங்க கூட்டு வரன்றோம் நாம தான். புரிஞ்சுதா? அதனால என்ன சொல்றாரு? அழிவுக்கு உட்பட்டதை நீங்க கேட்டாலும், தேவதாய வழிபாட்டுல நீங்க பண்ணாலும், அந்த தேவதைகள் மூலியமாக என்னத்தை கேட்கிறீங்களோ அதை நான் கொடுத்து, எதற்கு? கர்ம பலமாக நான் கொடுத்து, நீங்க பண்ற பூஜை அப்புறம் சாண்டி இதுக்கெல்லாம் கர்ம பலனாக நீங்க கேட்கறதையெல்லாம் கொடுத்து, அதுல ஒரு ஸ்ரத்த வருவதற்காக நான் செய்யறேன் அப்படிங்கறத 20 23 வரைக்கும் சொல்றாரு. காமைஸ்தைஸ்தைர் கிருதஜ்ஞானாஹ பிரபத்யந்தேன்ய தேவதாக தந்தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. ஆனா கொடுக்கும்போது நான் ஒரு மெஷரிங் ஸ்கேல் வச்சிருப்பேன். அப்படி கேட்டான்லாம் கொடுக்க முடியாது. ஐ ஹாவ் சம் மெஷரிங் ஸ்கேல். அதை வச்சுதான் நான் கொடுப்பேன். யோ யோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தயார்ச்சிது மிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். ச ததா ஸ்ரத்தயா யுக்தக தஸ்யாராதன நீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹி தான். அந்தவந்து பலம் தேஷாம் தத் பவத் யல்பமேதசாம். ஒரு அல்பம் தான் அவங்க கேட்கறது, ஆனா நான் கொடுக்கிறேன். தேவான் தேவயஜோ யாந்தி பக்தய மத் பக்தா யாந்தி மாமபி. அடுத்தது 24
25, 26 பார்த்தீங்கன்னா பராப்பிரகிருதியோட சொரூபத்தை விளக்குறார். இதோட பக்தி சாப்டர் முடிச்சுக்கிறார். 4 வகையான பக்தர்கள், அதில் யார் சிறந்தவர்கள், அதில் அவங்க ஆர்த்த பக்தி அர்த்தார்த்த பக்தி கேட்டால் நான் கொடுக்குறேன், அது ஏன் கொடுக்குறேன், அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பக்தியை பற்றி இதோட முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் இப்போ எங்கே வர்றாரு, டாபிக் அப்படியே டக்குன்னு மாறுறாரு. 24 26 வரைக்கும் எங்கே போகிறாரு, பராப்பிரகிருதியோட சொரூபம், சப்ஜெக்ட் மேட்டர், பிரம்மத்தினுடைய சொரூபம். அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவம ஜானந்தக மமாவிய மனுத்தமம். பிரகிருதியோட விளக்கம் 24, 25 அதேதான். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாய சமாவிருதக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம். மக்கள் இதை அறிவது இல்லை. பராப்பிரகிருதி தத்துவத்தை பக்தர்களே அறிந்து கொள்ளுங்க. நீ அபக்தா விட்டுருங்க, பக்தர் கேட்டகரியில் வந்தவங்களே இந்த பிரம்ம தத்துவத்தை அறிவது இல்லை. வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்டன வேதன கஷ்டன. ஒருவரும் என்னை இப்படி அறிவது இல்லை. எல்லாம் தேவதா ரூபத்தில் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஈஸ்வர தத்துவமாக பிரம்ம தத்துவமாக அகம்தம் பிரம்மாஸ்மி தத்துவத்தை அவர்கள் அறிவது இல்லை. யாரு, பக்தகங்கிற கேட்டகரிக்கு வந்தவங்களே. அடுத்தது 24 அடுத்து 27, 28 இச்சா துவேஷ சமுத்தேன 27. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் கிரமேண மோட்சம் பிறக்கும் போதே எல்லாரும் அந்த சம்சாரத்தோட தான் பிறக்கிறாங்க. சம்சாரங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, பிறக்கும் போதே. ஒரு மனிதன் பிறக்கும் போதே அந்த ராகத்வேஷத்தோட தான் அந்த குழந்தை பிறக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி நாம மோட்சத்தை அடையிறதுங்க அப்படின்னா, சாதனத்தை பயன்படுத்தி, பிரமாணத்தை பயன்படுத்தி, சாதனத்தை பயன்படுத்தி அவன் இங்க வரணும், மோட்சத்துக்கு வரும். பிறக்கும் போது இந்த உலகில் அனைத்து குழந்தைகளும் ராகத்வேஷத்துடன் கூடிய மனதுடன் தான் பிறக்குது. இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. இப்ப நாம இந்த இதுக்கு மேல இருக்கிற ஸ்லோகங்களுக்கு நம்ம மீனிங் இன்னும் பார்க்காம இருக்கிறனால மீனிங் பார்த்து அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்ப நாம டீட்டெயிலா பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 28. ஏஷாம் துவந்தகம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்த்வ மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவ்ரதாக. இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி மேல வரணும், அதுதான் 28 சரி 29 சரி. இந்த ஏன்னா பிறக்கும்போது எல்லாரும் சம்சாரத்தோட பிறக்கிறோம், எப்படி மேல வரணும், என்ன பண்ணணும், அதுதான் சொல்லாது. எப்படி மேல வருது, தூ மாறாக. இப்ப முன்னால சொன்ன அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ராகத்வேஷிலிருந்து விடுபட்ட இருக்கிற மக்கள் இருந்து வெளியில வர்றது எப்படி, தூ மாறாக. புண்ணிய கர்மனா ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் சொல்றாரு, 5 எஸ் எப்படி வரணுங்கிறதுக்கு 5 ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணு, புண்ணிய கர்மத்தை பண்ணு as much as possible. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, இதுல இருந்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு நீ மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சீனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, புண்ணியத்தை பண்ணு. புண்ணிய கர்மானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிட்டு போற. புண்ணிய கர்மத்தை செய்து ஏஷாம் ஏஷாம் ஜனனாம் எந்த மனிதர்கள், ஏஷாம்னா எந்த, மீனிங் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏஷாம் ஜனானாம் எந்த மனிதர்கள். ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டிய வேலை புண்ணிய கர்மானா, புண்ணியத்தை சேர்க்கணும். புண்ணியம்னா கையில் இருக்கிற காசு எடுத்து அப்படியே கொடுத்துட்டு வர்றது பேர் புண்ணியம் அல்ல. எனக்கு கொடுத்துட்டா நான் எப்படிங்க சாப்பிட்றேன், உடனே திங்கிங் எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. நம்மளுடைய காலத்தையும் சக்தியையும் மற்றவங்களோட ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எது வரும்,
பணம் ஷேர் பண்றது. நம்ம இருக்கிறத மற்றவங்க ஷேர் பண்ணிங்கனாவே பிரதிபலன் எதிர்பாராமல் புண்ணியத்தை எப்படி சேர்க்கறது? தெய்வ வழிபாடு, பூஜை, புனஸ்காரம், அது ஒரு வழி புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். அதை கடந்த இன்னொரு வழி, அடுத்த நெக்ஸ்ட் புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு என்னென்ன வழி? இறை வழிபாடு, பூஜை, புனஸ்காரம் பண்றீங்கன்னா அது புண்ணியம்தான். ரெண்டாவது, எங்கிட்ட எது இருக்கோ அது உடல் உழைப்பு இருக்கலாம், இறைவன் கொடுத்த உழைப்பு சக்தி, இறைவன் கொடுத்த காலத்தை ஷேர் பண்றதுக்கு பாத்தீங்களா, அது அகங்காரம் விட்டவே விடாது. அந்த நேரத்தை நான் வீட்டில் இருந்தேன்னா நான் இதெல்லாம் என் வீட்டில் சிறப்பாக செஞ்சிருவேன். அப்படிதான் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். என் வீட்டில் நான் சிறப்பாக கொண்டு போகணும், வீட்டில் நான் சிறப்பாக இருக்கணும், வீட்டில் நான் சிறப்பாக இருக்கணும், வீட்டில் நான் சிறப்பாக இருக்கணும். அந்த லேடிஸ் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகி அந்த 1 மணி நேரத்தை இங்கே கொடுத்தோம்னா அது நீங்கள் உங்களுடைய காலத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நினைக்கும் போதே யாரு நம்மளுடைய காலத்தை என்ஜாய் பண்ணி உட்கார்ந்துருந்தாங்களோ, யாருக்காக நீங்க காலத்தை கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிடுவாங்க. ஏய் என்ன எனக்காக கொடுத்துட்டு இருந்த காலத்தை இப்ப யாருக்கோ கொடுக்க போற? ஃபர்ஸ்ட் எந்திரிப்பாங்க. அப்ப நினைச்சுக்கலாம், யார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த காலத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது யார் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறாங்களோ புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய காலத்தை பெரும்பங்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். குடும்பத்துல கடமைன்னு ஒண்ணு இருக்குங்க, எல்லாத்துக்கும் காலத்தை கொடுத்துதாங்க வாழ்றோம். இட்ஸ் கடமை, டியூட்டி, வீட்டுக்கு உண்டான கடமை தான் செய்யறோம். ஆனா நம்ம இந்த மாதிரி என்னோட நேரத்தை யாருக்காவது கொடுக்குறேன் போது அந்த ஸ்மெல் பண்ணும் போதே எகுருவாங்க பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்மள அப்படியே நம்மளுடைய காலத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுவாகா. புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். இது தெரிஞ்சுக்கிறோம் உடனே அவங்க மேல அன்பு இல்லைங்க, நம்ம சின்ன கொண்டு அவங்க கையில் கொடுத்து போட்டு. ஸோ ஏன்னா இப்போ நாம் ஏன்னா இந்த டைமில் இது வரதுனால சொல்கிறேன். இப்போ நாம் இவ்வளோ நாள் நம்ம விஷயம் கற்றுக்கிட்டோம், நமக்கு தெரியும். வாங்கிக்கிட்டே இருந்தோம் பகவத்கீதை சாண்டிங்கோ, தேவாரம், திருவாசகம், அதில் ஒரு ஆனந்தம். நான் கற்றுக்கிட்டேன் 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 கற்றுக்கிட்டேன், கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது, கிடைச்சிட்டு இருக்குது, கிடைக்க போகும் வச்சுக்குங்க. கண்டிப்பா அதை கொடுக்கணும். எப்ப பாரு கன்சியூமர் 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 ஐட்டம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணுங்க. சாப்பாடெல்லாம் விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சில பேர் 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம், 4 வருஷமாக நீங்க எந்த கேட்டகரி நின்னீங்க? கன்சியூமர் கன்சியூமர் கன்சியூமர். இம்பேலன்ஸ் ஆயிரும் நம்ம லைஃப். எப்ப பேலன்ஸுக்கு வரும்? யூ ஷுட் பி a contributor in this field. இந்த ஞானத்தை பெற்ற விஷயத்தில் நீங்க சாண்டிங் ஒரு விஷயத்தை எடுத்துக்குங்க. கன்சியூமரா இருந்து இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க. அச்சா, யூ ஆர் கன்சியூமர் ஒன்லி. somebody is contributing, you are consume. அப்ப நாம என்ன பண்ணணும்? அத அந்த இத கான்ட்ரிபியூட்டருக்கு வரணும். அப்ப நீங்க அந்த கான்ட்ரிபியூட்டர்னு ஆயிட்டீங்கனாவே டைமிங் கொடுத்தாகணும். நீங்க கன்சியூமரா இருக்கும்போது என்ன டைம் கொடுத்தீங்களோ உங்களுக்காக, என்ன காலத்தை முயற்சின்னு ஒன்று கொடுத்துதான் நீங்க அதை கத்திருப்பீங்க. அப்போ கான்ட்ரிபியூட்டரா வரும்போதும் என்ன பண்ணியாகணும்? நீங்க காலத்தை கொடுக்கணும். நீங்க பாருங்க, கன்சியூமரா இருக்க வரைக்கும் அந்த காலம் பொன்னான காலம் நாம் நினைச்சிட்டு இருப்போம். அது பொன்னான காலம் அல்ல. எப்ப நீங்க அதை கான்ட்ரிபியூட்டர் கொடுக்குறீங்க பாருங்க, அப்பதான் உங்க காலம் பொன்னானது. யூ ஆர் யூசிங் த டைம் பர்ஃபெக்ட்லி அர்த்தம். ஏன்னா யூ ஆர் ஃபார் இண்டிவிஜுவல் சேக் யூ ஆர் லேர்னிங். அதுல என்ன பெரிய பெரிய பெருமை பீத்திக்கிறீங்க? அதுலயே சில பேர் பெருமை வேற, எனக்கு அதை தெரியும் இதை தெரியும், அப்படி கத்துக்கிட்டேன் இப்படி கத்துக்கிட்டேன். என்ன கன்சியூமரா இருந்து சுயநலமா நீங்க கத்துக்கிட்டீங்க, இதுல என்ன பெரிய அவார்டு கொடுக்கணும் உங்களுக்கு? அதை கொடுக்குறீங்க பாருங்க, அப்பதான் யூ ஆர் கோல்டு மெடலிஸ்டுக்கு யோகிதையான. அதான் நான் சொல்றது, அந்த ஒரு அப்பதான் உங்களுடைய சிறப்பை தவிர நீங்க உங்களுக்கு பிடிக்குதுன்னு நான் கத்துக்கிட்டேன், அது உங்களுடைய சுயநலம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூ என்ஜாய்டு, யூ காட் பெனிஃபிட், அதனால கத்துக்கிட்டீங்க. கத்துக்காத வராங்க விடுங்க, கத்துக்க வந்தவங்களாம் சொல்றேன். இத்தனை நாள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் யுவர் சேக், நாட் ஃபார் லோகக்ஷேமார்த்த. நீங்க இது வரைக்கும் இன்னும் ஒர்க் பண்ணவே இல்லை. லோகக்ஷேமார்த்த வந்த ஆனா என்ன நினைப்பீங்க? நான் மோட்சத்தை பெறணும், மோட்சத்தை பெற்றனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? லோகக்ஷேமார்த்த வேலை செய்யறானா இல்லையா? அங்கெல்லாம் ஓட்டை விட்டுற வேண்டியது, நான் மோட்சத்தை பெறணும். எப்ப நீங்க கான்ட்ரிபியூட்டர் லைனுக்கு வர்றீங்களோ அப்பதான் யூ ஆர் குவாலிஃபைட் எனஃப் டு கெட் ஹோல்டு தட் ஞானம். இல்லைன்னா அது ஒரு ஓட்ட வழியா போயிட்டே இருக்க போகுது.
அதனால அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன நம்ம கொடுக்கணும் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு தான் குரு முயற்சி பண்ணுவார். இவங்களுக்கு வேற வேலை இல்லை, அதனால இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளால அதெல்லாம் முடியாதப்பா, நமக்கு இத்தனை வேலை இருக்கு, அத்தனை வேலை இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. சில பேர்த்துக்கு அதெல்லாம் நமக்கெல்லாம் வராது. நமக்கே என்ன உருப்படியா வரல, அதுல வேற சில பேர் தப்பிச்சுக்கிறது. அது எனக்கே சாண்டிங் என்ன வரல, நான் எப்படி போய் சொல்லித்தரது? உருப்படியா வர்ற அளவுக்கு காலத்தை கொடுத்து கத்துக்கணும். எல்லாம் நாங்களாம் பிறக்கும் போதே அப்படியே நாக்குக்குள்ள வெளியே வச்சு இறைவன் எல்லா சாண்டிங் இங்க வச்சு பேக் பண்ணி அங்க விட்டாரு. தலைகீழ நின்று இருக்கோம். 4 மணிக்கு எத்தனை வருஷம் எந்திரிச்சு இந்த ரோட்டை வீட்டில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியும். எழுந்திரிச்சு குளிச்சு உட்காந்து, ஏன்னா போய் உட்காந்து சுவாமிஜிட்டு சொல்லணும். அங்கே அங்கதான் தட்சிணாமூர்த்தியே வராதே, வாயில இக்ஷே வராது, க்ஷாவே வராது, சா தச்சினா தச்சினானே வரும். அந்த நாக்க போட்டு பெரட்டி பரட்டி பெரட்டி பெரட்டி தான் வந்தது. தள்ளகில நிற்போம். அது ஒரு 2 மணி நேரம் அட் அ டைம் வீட்டில் ஸ்டாண்ட் பண்ண. ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, ஐயோ அங்கே போய் 2 மணி நேரம் ஸ்டாண்ட் பண்ணுமா, நமக்கு தொண்டை ஒத்து வருமா, ப்ராக்டிஸை போடு ப்ராக்டிஸ் போடாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டாங்கன்னா 10 நாள் அங்கே போய் சொல்றது 2 மணி நேரம் தாங்க. 10 into 20 hours வீட்டில் ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அந்த 2 hours உட்காந்து உட்காந்து பழகிறது, உட்காந்து உட்காந்து 2 மணி நேரம் அங்கே போய் பண்ணணுமே. ஜி சொல்லிடுவார் 2 மணி நேரம் ஆகுமா, அங்கே போய் உட்காந்தினா பழகிக்க. அப்போ அந்த 2 மணி நேரம் அங்கே போய் கூட்டத்துக்குள்ள போய் உட்காந்து சொல்லும் போது அங்கே தொண்டை வலிக்குது, அது வரக்கூடாது. என்ன பண்ணி ஆகும், நம்ம தொண்டைய 20 மணி நேரம் ஸ்டாண்ட் பண்ணி பழகணும்னா தான் 2 hours போய் அங்கே கிரிக்கெட் ஒருத்தர் 6 அடிக்கிறானா அவன் எத்தனை மணி நேரம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான்னு பாருங்க. அந்த ஒரு 6 அடிக்கிறதுக்கு, அது 6 6 அடிக்கிட்டு 5 6 அடி, அந்த ஒரு பால் கிரவுண்டை தாண்டி போகணும்னா அந்த சக்தி எவ்வளவு செலவு பண்ணியிருப்பான். அச்சா இது வந்து கன்சியூமர் லெவல்ல இந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணணும். அப்பதான் நீங்க எங்க வர முடியும், கான்ட்ரிபியூட்டருக்கே வர முடியும். நானே இங்க நான் கத்துக்கும் போதே இங்க நொச்சக்கான 1 2 கத்துக்கிட்டே வந்திருந்தேன்னா நான் எங்க கான்ட்ரிபியூட்டருக்கு வர்றது, வர முடியாது. அது அந்த என்னால உருப்படியா என்னால சொல்ல முடியாதுன்னு என்ன அர்த்தம், கன்சியூமராவே நீங்க என்னவா இல்ல உருப்படியா இல்லைன்னு அர்த்தம். ஸோ கன்சியூமரா இருக்கும் போதே உருப்படியானவங்களா கத்துக்கணும். அப்பதான் நீங்க எங்க வரவே முடியும், கான்ட்ரிபியூட்டருக்கு வரணும். அப்புறம் ஒண்ணு, நீங்க இந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லி கொடுக்கலாம், தப்பு இல்லை. இல்ல அது இறைவன் வந்து கன்சியூமரா மட்டும் இருக்காதரா, கான்ட்ரிபியூட்டரா இருன்னு இறைவன் சொல்றாரு, அதனால இருக்கிறனாலும் தப்பு இல்லை. இல்ல கத்துக்கிட்டதை சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னாலும் அது எந்த இதுவும் தப்பு இல்லை. ஆனா பிரதிபலனை எதிர்பாராமல் கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும். இதனால எனக்கு மனசு நிம்மதியா இருக்குங்க. 4 குழந்தைகளுக்கு போய் சொல்லி கொடுத்தனா நிம்மதியா இருக்கு, கிடைக்கும். அவாந்தர பலன் அது. முக்கிய பலன் என்ன, இறைவன் சொல்லியிருக்கார், செஞ்சுட்டேன், முடிஞ்சது, அவ்வளவுதான். அவாந்தர பலன் என்ன வரும், மன அமைதி வரும். நீங்க ரோட்ல போனா கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஏங்க நீங்க அங்க வந்து சொல்லி கொடுத்தீங்களே ஐடென்டிபிகேஷன் புகழ், அதெல்லாம் அவாந்தர பலன். மென்னுட்டு துப்பிடணும், அதெல்லாம் மனசுல வச்சுக்கவே கூடாது. மென்னுட்டு துப்பிடணும், வெத்தல் அதெல்லாம் ஏதோ கோலா வச்சிருக்கணும். இறைவன் சொல்லியிருக்கா, நம்ம செய்யறோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க எங்க வர்றீங்க, உருப்படியா அது புரியுதுங்களா? இப்போ கத்துக்கும் போதும் கன்சியூமரா இருக்கும் போது உருப்படியா கத்துக்கணும். அதுக்குண்டான காலமும் முயற்சியும் கொடுத்தா தான் கத்துக்க முடியும். பகவத்கீதை சாண்டிங்கா இருந்தாலும் அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூட்டருக்கே வர முடியும். இதுலயும் ஓட்ட அதுலயும் ஓட்ட, எதுலயும் ஓட்டை இல்லாம வாழ்க்கை நம்ம வாழ்றோம். திங்க் பண்ணி பாருங்க. சோ நம்ம அந்த மாதிரி அந்த காலத்தை கொடுக்குற போது வீட்டுல கண்டிப்பா எதிர்ப்பு வரும். ஏன்னா நீங்க தான் காலத்தை கொடுத்து 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 எடுத்துக்கோ எடுத்துக்கோ, என்னுடைய காலத்தை எடுத்துக்கோன்னு கொடுத்து பழகிட்டுமா, அட நல்லா நம்மளை என்ஜாய் பண்ணி பழகிட்டாங்களா நம்ம காலத்தை. நம்மளுடைய காலத்தைங்க கொடுக்கணுங்க, மற்ற குடும்பத்துக்கு நம்ம காலத்தை கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும், 24 மணி நேரத்தையும் அவருக்கே கொடு, அவன் பசங்களுக்கு கொடு, பிள்ளை கொடு, பேரம்புத்தி கொடுன்னு இறைவன் கொடுக்கல. எனக்கு உண்டான காலத்தை நான் எனக்காக வச்சுக்கணும். 24 மணி நேரத்தை பிளான் பண்ணணும், எனக்காக நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், தூக்கம் அதெல்லாம் போடுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு நான் எவ்வளவு மணி நேரம் நான் கொடுக்கணும், அது கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு என்னுடைய உடல் ஆரோக்கியம், சாப்பாடுற நேரம், குளிக்கிற நேரம், அதுவும் காலத்தை எடுக்கிற நேரம் அதுலயும் இருக்கணும். பிளான் பண்ணிக்கணும். 24 அப்படியே டக் டக் டக்குன்னு பிரிச்சுக்கணும். என்னுடைய ஆரோக்கியத்துக்கு சில நேரம் கொடுக்கணும், என்னுடைய உணவு ப்ரிப்பரேஷனுக்கு, ஆரோக்கியம், குளித்தல், இந்த மாதிரி டைம் டேக்கன். தூக்கம் உடம்புக்கு ரொம்ப அவசியம், எதை கை வைக்க கூடாது. 8 மணி நேரம் உடம்பு கேட்குது, சில பேருக்கு 6 மணி நேரம் கேட்கும், சில பேருக்கு பாடி 8 மணி நேரம், அது எவ்வளவு கேட்குதோ அது அவங்களுடைய பாடியோட நேச்சர், அதை கொடுத்துடணும். ஆரோக்கியத்துக்கு உண்டான உணவு ப்ரிப்பரேஷன்ஸ், உடல் எல்லாத்தையும் கொடுத்துடணும். குழந்தைகளை வளர்த்துறணும், அதுக்குண்டான நேரத்தை கொடுக்கணும், எல்லாத்தையுமே கொடுக்கணும். எனக்குண்டான நேரத்தையும் கொடுக்கணும். ஃபார் மை ஸ்பிரிச்சுவல் growth
எவ்வளவு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா, அது அவங்கவுங்க இதை பொறுத்து 2 மணி நேரமாவது என்னுடைய வளர்ச்சிக்கு நான் கொடுத்தா தான் யூ வில் பி a better consumer. நான் அப்பதான் யூ வில் பி a better consumer. If you are a better consumer, then only you can be a better contributor. வித்தவுட் கன்சியூமர்லயே இங்க வந்து போனா போது இன்னைக்கு ஒரு அப்படின்னு இருந்தீங்கன்னா யூ கேனாட் பி கான்ட்ரிபியூட்டர். தென் ஹவு கேன் பி பெட்டர் கான்ட்ரிபியூட்டர்? த பெஸ்ட் கன்சியூமர் வில் பி த பெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். அதுக்கு தமிழ் ஒரு சொல்லுவாங்க, நல்ல சிஷ்யன் நல்ல குருவாயிருவான். ஒரு நல்ல சிஷ்யன் தான் நல்ல குருவாவான். இந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு எதுக்கோ வந்தா எதுக்கோ போத்தனா அவன்லாம் ஆயுசுக்கு என்ன ஆக முடியாது, குருவே ஆக முடியாது. ஆனாலும் உருப்படியான குருவாக ஆக முடியாது. நல்ல மாணவன் நல்ல ஆசிரியர், அது நம்ம பேச்சு வழக்கில் கேட்டுப்போம். ஸோ இதெல்லாம் என்னது? புண்ணியம். முதல்ல இதை சேர்த்துங்கிற. எதுக்கு? சம்சாரத்திலிருந்து நீ மேல வரணும்னா எங்க டாபிக்கே முதல்ல புண்ணியத்தை சேர்த்து. அதனாலதான் சாண்டிங் சொல்லி கொடுத்தோம். இப்ப என்ன சொல்றோம்? வெளியில வாங்க சொல்லி கொடுங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு உங்க லெவல் என்னன்னு பார்த்து குரு சொல்றாருன்னா அதுக்கு பின்னால பேக்கப்ல 1000 இருக்கும். அதையெல்லாம் விலக்கி சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. பி a better contributor. புண்ணியம். ஏன்னா எப்ப பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்தா மட்டும் புண்ணியம் இல்லைங்க. நான் தான் சொன்ன மாதிரி இதை கத்துக்கிட்டு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதாட்ட ஒரு வித்யா தானம் இருக்கு பாருங்க, அது உங்களுடைய அக்கௌண்ட்ல புண்ணியத்தை கொடுக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்? ஞான நிஷ்டையில் வருகிற தடையை நீக்குவதற்கு, மோட்சத்தை நான் அனுபவிப்பதற்கு தான் சொல்றமே தவிர என்ன பேரும் புகழும் வாங்குவதற்காக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். போய் சொல்லுங்க சொல்லுங்க, புரியுதுங்களா? கரெக்டா எப்படா கடைசினால நான் பிடிச்சேன். புண்ணியம் செய்துள்ளவனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எதுக்கு? சம்சாரத்துல நீங்க மேல வரணும், சம்சாரத்தை கடக்கணும், கிராஸ் ஓவர் பண்ணி நாம அந்த கரைக்கு போகணும்னா, சம்சாரம்ங்கிறது இக்கரை, மோட்சம்ங்கிறது அக்கறை, நடுவில் யார் இருக்கிறா? கடல், நீர், வாட்டர் பாடி. அதை கடக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும்? புண்ணியம். அது என்ன டைப் ஆஃப் புண்ணியம்? பூஜை, புனஸ்காரம், சாண்டிங் ஒரு புண்ணியம். பட் அதை விட இந்த கன்சியூமர்ல இருந்து கான்ட்ரிபியூட்டர் ஆகிறதுங்கிறது ஹையஸ்ட் புண்ணியம். ஏன்னா வித்யா தானம். அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்றாரு? பாப்பம் அந்தகதம். பாப்பத்துக்கு ஒரு முடிவு வச்சிரு. பாப்பம்னு என்ன? செய்யக்கூடாத கர்மங்களை செய்யாத. அப்புறம் நீங்க பாருங்க, அந்த புண்ணியம் ஆட் ஆகும் போதே அது பாப்பத்தை ஷயம் பண்ணும். இப்ப நீங்க ஒருத்தர் கன்சியூமர், ஒரு கான்ட்ரிபியூட்டரா நீங்க ஒரு வேலை செய்ய போறீங்கனாவே அது என்ன பண்ணும்? பாப்பத்தை நியூட்ரலைஸ் பண்ணும். ஏன்னா புண்ணியம் பிளஸ் தானே, ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? பாப்பக்ஷயம் ஆயிரும். இதெல்லாம் தாங்க இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். வீட்டுக்கு தெரியாது, பொழப்பெல்லாம் போய் 1 மணி நேரம் போய் கட்டிட்டு வர அவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தையே அந்த செயல் வந்து குடும்பத்தையே பாதுகாத்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. போராடிதான் வந்தாகணும். அவங்களுக்கு புரியாத, நீ புரிய வைக்க முடியாது. ஏன்னா இறைவனேனாலே முடிவு வைக்க முடியாது போது நாம எங்கேயுமே அவங்களுக்கு புரிய வைக்கிறது. அப்பத்திக்கு தப்பிச்சு போறக்கு என்ன வழி, அதை மட்டும் திங்க் பண்ணுங்க. ஏன்னா இவங்களை திருத்த வச்சு அது போகாதீங்க. இவங்களை திருத்த வச்சு இவங்களுக்கு புத்திமதி சொல்லி இவங்களுக்கு புரிய வச்சு நீ போ பெருகு, அது சுவாமி நீ போயிட்டு வா அப்படின்னு டாட்டா சொல்லி டப்பால சாப்பாட்டை போட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி கையில கொடுத்து போயிட்டு வான்னு ₹1 அனுப்ப மாட்டேன். இந்த உயிரோடுற வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க. அதை தயவு செஞ்சு அது குடும்பத்தில் இருக்கவங்கிட்ட எதிர்பார்த்துறாதீங்க. யாரும் அதை பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல போகாத, அது தம் தேவையில்லை. நம்ம குடும்பத்துக்கு அது நம்ம பரம்பரையில இது இல்லை. இது குடும்பத்துக்கு ஆகாது. இது உருப்படி இல்லாத செயல். இது வேணா நல்லா வரும் காதுக்குள்ள, இதுதான் வரும். நீ வந்து உனக்கு பொழைக்க தெரியல, உனக்கு அது தெரியல, இது தெரியல. ஆச்சா, நீ அங்க போய் தான் ஒரு சின்ன ஹெல்த் இதாகட்டும், அதனாலதான் உனக்கு ஹெல்த்தை போயிடுச்சுப்போம். ஏன்னா இப்ப என்னமோ நம்ம என்னமோ தங்க பசு சாப்பிட்டு இருக்கிற பலவான ஆட்டா அங்க போய் தான் சளி வருது, காய்ச்சல் வந்துருச்சு சொன்ன கேட்டியா? ஸோ காரணம் தேடிட்டே இருப்பாங்க. அவங்க டைம் நம்ம கொடுக்காம வேற எனக்கு கொடுக்குறோமே, ஆனா அது வெளியே சொல்ல தெரியாது அவங்களுக்கு, அது அவங்களுக்கும் தெரியாது. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய காலத்தை இவ வேற எங்கேயோ கொண்டு கொடுக்குறாளே. அப்போ அவங்கதான் உனக்கு பிரதானமா? நான் பிரதானம் இல்லையா? வெறும் வார்த்தைகள். நான் முக்கியமா அவங்க முக்கியமா? பார்த்தா நீ அவங்கதான் முக்கியம் வச்சிருப்பியாட்டிருக்கு. வரும், சரளமா வரும். அவங்களுக்கு என்ன பயம் நாம புரிஞ்சுக்கணும், அவங்க காலத்தை நம்ம வேற யாருக்கோ கொடுக்குறோம். அப்படிங்கும் போது இறைவன் சொல்லியிருக்காரு கொடுக்க சொல்லணும், அதுல தப்பு வராது. நம்ம கொடுக்குறோம், அதுதான் தைரியம். அவங்க கொஞ்ச நாள் ஆனா நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. புரியலனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்க வேண்டிய காலத்தை நான் கொடுத்துதான் ஆகணும். அதுல நோ சாய்ஸ்.
என்ன சொல்லலாம், சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். அது வி ஹாவ் டு கிவ். நான் எதை வாங்கினோ கொடுத்து தான் ஆகணும். ஏன் இறைவன் சொல்றாரு, புண்ணியத்தை சேர்த்து பாப்பத்தை கழி, ரெண்டும் புண்ணியத்தை சேர்த்து நடப்போகுது. அடுத்தது ஒன்று மட்டும் பார்த்துடலாம், டைம் ஆச்சு. மூணாவது துவந்த்வ மோக நிர்முக்தாக. எவனுடைய பாப்பம் அந்த கதம்னா அவனுடைய பாப்பம் முடிவுக்கு வந்து விட்டதோ, முடிவை அடைந்து விட்டதோ. அடுத்து மூணாவது துவந்த்வ மோக நிர்முக்தாக. இது டீட்டெயிலாக அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மீனிங் மட்டும் எழுதிங்க. இரட்டைகளின் துவந்துவம் என்ன, சூடு குளிர், மானம் அவமானம், சீதம் உஷ்ணம், புகழ் இகழ். துவந்த்வ மோக, மோகத்திலிருந்து, அதாவது இரட்டைகளின் உருவமான மோகத்திலிருந்து. மோகம்ங்கிறது குழப்பம், எது சரி எது தவறுன்னு தெரியாத பேரு மோகம். அது எதுல இருந்து வந்ததுங்கிறாரு, துவந்தாத்மகம். இதோட டீட்டெயில் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.